இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது 5வது எபிசோட். நம்ம ஸ்டாக் விற்ற உடனே மேலே போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இல்லையா? வச்சா இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் விற்றுருக்கலாமே நமக்கே தோணும் இல்லையா? ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே அது தோணும். சரி, இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்குமே என்ன. பட் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நான் எப்போ விற்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் லாஸ்ட் வீக்கும் சொன்ன மாதிரி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, இப்போ நான் சொல்கிற ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நீங்கள் அதை எனக்கு ஒரு பிக்சராக என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு இமெயிலுக்கு அமிச்சிங்க, இல்லை என்னை எப்படியாவது ஃபேஸ்புக் வழியாக ரீச் அவுட் பண்ணி அதை காமிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை கிஃப்டாக கொடுக்குறேன். அண்ட் என்னோடய ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே brokerage ஜீரோ அண்ட் ஸோ அதனால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரேடிங் சீரீஸ் போட்டுட்ருக்கேன் அண்ட் மற்ற மணி மேக்கிங் சீரீஸ் எல்லாம் மற்ற வீடியோஸும் இருக்குது. என்னோடய சேனலில் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எப்போ நம்ம விற்கலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம விற்றதுக்கப்புறம் மேலே போனால் என்ன பண்ணுறது, இல்லை கரெக்டான டைம் எப்போ விற்கிறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். அண்ட் இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். விற்றதுக்கப்புறம் இவ்வளோ மேலே போகுது அப்படின்னு எனக்கே நிறைய வாட்டி தோணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் போக போக இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு அண்ட் எனக்கு ஒர்க் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நான் லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி வீக்கும் இஎம்ஏன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுக்கு நீங்கள் 21 இஎம்ஐ வைக்கணும். அதுவும் நான் எப்படின்றத ஒரு சார்ட்டில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக புரியும். நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது அகேன் இட்ஸ் நார்மல் சார்ட் அண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிற ஒரு சார்ட்டை இந்த இடத்துல நல்லா க்ரோ ஆகிருக்கு அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு நல்ல அப் ஸ்விங் இருக்குது. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றப்போ நம்ம சீக்கிரமாக விற்காமல் இருக்கிறது நல்லது. அதுவும் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ மெயினாக என்னென்னா, இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 21 EMA ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்குது அண்ட் இது வந்து ஒன் டே பிரேக் தான் இது. ஸோ ஒன் டே பிரேக் மட்டும்தான் இந்த 21 EMA ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒன் டே பிரேக். ஸோ இந்த ஒன் டே வயலேஷன் பரவாயில்ல, இட் இஸ் நாட் அ பிக் டீல். அதனால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இது ஒன் டே பிரேக் ஆகிடுச்சின்னு நினச்சி நான் இங்கேயே விற்றுட்டேன்னா இன்னும் அப்போர்ட் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டே ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. 2 days 3 daysக்கு மேலே இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக விற்று இருக்கணும். ஏன்னா நம்மளோட செல்லிங் ரூல் என்ன, 21 EMA ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒன் டே பிரேக் இஸ் ஃபைன். அதுக்கு மேலே வயலேஷன் இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம விற்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் ரூல். அண்ட் இப்போ இந்த 21 SMA உங்களோட ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேர்முக்காக தான் இந்த 21 MA. உங்களோட லாங் டேர்ம் இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா 65 MA கூட நீங்கள் வைக்கலாம். அது இன்னும் லாங்கர் டேர்முக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது பொறுத்து இருக்குது. ஸோ 21 MA இஸ் ஐடியல். இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 வீக்ஸுக்கு ட்ரேடிங் ப்ரைஸ் 21 EMA ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கணும். அண்ட் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 7 வீக்ஸுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதில் இந்த ஒன் டே வயலேஷன் இஸ் ஃபைன். அதான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் இஸ் ஓகே, ஒன் டே வயலேஷன் இஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். பட் அதுக்கு மேலே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடுறது பெட்டர். ஸோ இப்போ நான் லைவாகவே ஒரு சார்ட்டில் காமிக்கிறேன். அதை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 65 EMA இருக்கா.
I'll change it to 21 EMA. And எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இது வந்து டிசிஎஸோட சார்ட்டு. இப்போ இது எல்லாமே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வயலேஷன் இருக்குது. ஸோ ஐடியலி இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் விற்றுருக்கணும். அண்ட் இந்த இடத்துலலாம் நீங்கள் வாங்கக்கூடாது, ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன்வேர்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது எல்லாமே இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே தான் இருக்குது. 21 EMAவோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக கீழே மேலே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு வயலேஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் டேவும் வயலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஐடியலாக விற்றுருக்கணும். நீங்கள் இங்கே தான் வைக்கணும். இங்கே விற்கிறது ரொம்ப ஐடியல், ஆனால் அது வந்து லக்கியாக தான் இருக்க முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதனால் இட் இஸ் பெட்டர் டு நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஐடியலாக யாராக இருந்தாலும் விற்கிறதுக்கு, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த இடத்துல தான் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி இன்னும் வேறு சில ஸ்டடீஸ் எல்லாம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போது பாலிஞ்சர் பேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராபப்லி நெக்ஸ்ட் டைம். இது சிம்பிள் தான், அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பட் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வே டு ஹை ப்ரைஸ். அண்ட் இந்த இடத்துல யாருமே விற்க மாட்டாங்க. விற்கிறது ஐடியல், பட் ரொம்ப கஷ்டம் அதை ஃபாலோ பண்ணி விற்கிறதுன்றது. ஏன்னா இப்போ இமீடியட்டாக ஃபாலோ ஆகிருக்கு. பட் இப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இந்த இடத்துல இமீடியட்டாக ஃபாலோ ஆயிருந்தாலும் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் நானும் இந்த இடத்துல விற்றுருக்க மாட்டேன், பட் இந்த இடத்துல தான் நான் விற்றுருப்பேன். ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள் ரூல் தான். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 21 MA 7 வீக்ஸ்க்கு கண்டினியூஸாக 21 MAவோட ட்ரெண்ட் லைனை விட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் 1 day வயலேஷன் இஸ் ஃபைன். ஒரு நாள் மட்டும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போயிருந்துச்சுன்னா இட்ஸ் பரவாயில்ல, இக்னோர் பண்ணிவிடுங்க. பட் ஒரு நாளைக்கு மேலே போயிருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் இட். அது அப்போவே நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி வேணால் போகலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணணும், காசை லூஸ் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவாயில்ல, பட் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் ஒரு ஸ்டாக் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ப்ரொவைடட் நான் கொடுத்த லிங்க்கில் நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்க அண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் கிஃப்ட் பண்ணுறேன். ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக் ஒரு கரெக்டான இடத்துல நானே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன். எப்படி கிஃப்ட் பண்ணுறன்றதெல்லாம் நானே உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், பட் ஸ்டில் நான் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இது வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.